இந்த வீடியோல 21 ஆவிகள் கைலாசத்துக்கு போய் சாமி கிட்ட வரம் வாங்கின கதையை பார்க்க போறோம். சாமி எப்படி ஆவிகளுக்கு வரம் கொடுக்கும்? நியாயமா பார்த்தா ஆவிகளை எல்லாம் பிடிச்சி சாமி அடக்கி தானே வைக்கணும். அது எப்படி சாமியே இந்த ஆவிகளுக்கெல்லாம் வரம் கொடுக்க போச்சுன்னு கேட்டா, நமக்குத்தான் ஆவி பேய் பூதம் இதெல்லாம் அந்நியப்பட்ட விஷயங்கள். சாமியை பொறுத்த வரைக்கும் அதுவும் சுடுகாட்டுக்கே போய் சாம்பலை அள்ளி தின்ன பரமசிவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அவர் மனுஷனோ பேயோ பூதமோ பூரா பேத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாப்ல. அவர்கிட்ட போய் தான் பங்கோலையா மாண்டு போன ஒரு 21 ஆவிக வர வாங்கியிருக்காங்க. அப்படி என்ன வர வாங்கினாங்க, எதுக்கு வர வாங்கினாங்கன்னு கேட்டா, அவங்க வாங்கின வரமே கொல்ல வரம். அவங்க சாவுக்கு காரணமானவங்களையும் அவங்களை மதிக்காம அவங்க சக்தி என்னன்னு புரியாம சீண்டி பார்க்க